கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தெரிகிற வார்த்தை ரோமர்கள் எழுதின நிருபம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 33, 34 வசனங்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவை மறித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்தினார். இந்த வசனம் ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் தேவஜனங்களாகி நம்முடைய செவிகளில் கேட்க கர்த்தர் என்று நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் என்று நமக்கு காண்பித்து தருகிற ஒரு பிரதானமான சத்தியம் தான் குற்றப்படுத்தாதே. வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது, ஒரு தேவ பிள்ளை தன்னை சூழ்ந்திருக்கிற எந்த ஒரு ஜனத்தை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது? குற்றம் சாட்டக்கூடாது. ஏன்னா குற்றம் சாட்டுகிறது பிசாசின் சுபாவம். இரவும் பகலும் தேவ ஜனத்தை தேவ சமூகத்துல போய் குற்றம் சாட்டுகிறவன் தான் பிசாசானவன் என்று வேதம் சொல்கிறது. இப்ப எந்த ஒரு மனுஷன் மற்ற மனுஷனை குற்றப்படுத்துகிறானோ அவன் பிசாசின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மனுஷனாக வாழ்ந்து நமக்கு காண்பித்து தந்த வழியில, நமக்கு காண்பித்து தந்த அவருடைய வாழ்க்கையில அவர் யாரையும் குற்றப்படுத்தினதாக நம்ம பார்க்கவே முடியாது. எந்த ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமானாலும் அவர் நேரடியா அந்த ஜனத்தின் முகத்துக்கு நேரதான் அவர் சொல்லுவார். ஒரு ஜனத்தை குறித்து இன்னொரு இடத்துல என்ன பண்ண மாட்டாரு? அவர்களுக்கு தெரியாமல் குற்றப்படுத்த மாட்டார். யாரை கடிந்து கொள்ள வேண்டுமோ அவர்களை அவர்கள் முகத்திற்கு நேராகவே கடிந்து கொள்வார். எதற்காக? அவர்கள் அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று. இதுதான் கர்த்தருடைய சுபாவம். ஆனா பிசாசின் சுபாவம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை பாவம் செய்யும்படியால் அவனை தூண்டிவிட்டு அவனை பாவத்திலே விழ தள்ளிவிட்டு அதன் பிற்பாடு அவனை குறித்து அவன் பாவம் செய்ததாக தேவ சமூகத்தில் போய் அவனை குற்றப்படுத்துவான். இது பிசாசின் சுபாவம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று வேதம் சொல்கிறது. நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோமா இல்லை பிசாசை வெளிப்படுத்துகிறோமா? நானும் நீங்களும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை மீட்டுக் கொண்டவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நாம் அவரை வெளிப்படுத்தும்படியாகத்தான் அவர் தம்முடைய வாழ்க்கையை நமக்கு மாதிரியாக காண்பித்தார். நம்மை சூழ்ந்திருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் குற்றப்படுத்தக்கூடாதுதான் இன்று நமக்கு கர்த்தர் காண்பித்து தந்த இந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளை ஒரு மனுஷன் குற்றப்படுத்தவே கூடாது. கர்த்தரை அறியாத, ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வராத ஒரு மனுஷனையே ஒரு தேவ பிள்ளை குற்றப்படுத்தக்கூடாதுன்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளையை இன்னொரு தேவ பிள்ளை குற்றப்படுத்தக்கூடாது. என் வசனம் சொல்கிறது, கர்த்தரை மறித்தார், கர்த்தரை எழுந்தும் இருக்கிறார், கர்த்தரை இப்பொழுது பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருந்து அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்று யாரை நீ குற்றப்படுத்துகிறாயோ அந்த மனுஷனுக்காக, அந்த மனுஷிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், இப்பொழுது பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருந்து அவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். ஒருவேளை அந்த மனுஷனோ அந்த மனுஷியோ ரட்சிக்கப்பட்டு தன் பாவத்தை உணர்ந்து கர்த்தரிடமாய் திரும்பிவிட்டால் அவர்களை குற்றப்படுத்தின நீ குற்றவாளி ஆவா என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா எந்த அளவின்படி நீ அளக்கிறாயோ அந்த அளவின்படியே உனக்கு அளக்கப்படும். பாவியாகிய ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல வந்து தன் கண்ணீரால் நினைத்து தலைமையிலால் துடைத்து பரிமள தைலம் பூசினதை கண்டு அந்த வீட்டில் இருந்த பரிசேயனாகிய சீமோன் என்ன பண்றான்? தன்னுடைய இருதயத்துல அவளை குற்றப்படுத்துறான். இவள் பாவியாகிய ஸ்திரீ அல்லவா, இவள் அவரை தொடுவதை அவர் ஏன் இவன் தடுக்காமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவள் நிமித்தம் இப்பொழுது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துறான். இதை அவன் சொல்லாமல் இருந்தாலும் இதை அவன் தன்னுடைய இருதயத்தில் நினைத்ததை தேவன் அறிந்து அவன் அளந்த அந்த அளவின்படியே அவனுக்கு அளக்கிறான். எந்தெந்த காரியத்தெல்லாம் அவன் செய்யலையோ அந்த காரியத்தை கர்த்தர் அவனுக்கு தெரியப்படுத்துகிறார். ஆண்டவரே இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி நாம் நம்முடைய தவறுக்கு கர்த்தரிடத்தில் நியாயம் கேட்கிறோம், கிருபையை கேட்கிறோம். ஆண்டவரே தயவு பாராட்டும், இரக்கம் காட்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய தவறுகளுக்கு தேவனிடத்தில் கேட்கிறோமே. அதே நேரம் மற்றவர்களுடைய தவறுக்கு நாம் என்ன பண்றோம்? அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா இல்ல அவர்களை குற்றப்படுத்துகிறோமா? மற்றவங்க கிட்ட சொல்லாம இருந்தாலும் நாம் நம்முடைய இருதயத்தில் நினைத்தாலும் அது குற்றப்படுத்துகிற சுபாவம் தான். கர்த்தர் இதை கடுமையாய் கண்டித்து உணர்த்துகிறார். இந்த சுபாவம் தேவஜனத்தின் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது.
மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. ரட்சிக்கப்படாத ஜனங்களை நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை நிச்சயமா நம்ம குற்றப்படுத்தவே கூடாது. ஏன்னா அவர்களுக்கான மீட்பர், அவர்களுக்காக மரித்து உயிர்த்து பிதாவின் வலது பாசத்திலிருந்து வேண்டுதல் செய்கிறவர் நாம் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அவர்களை பார்த்துக் கொள்வார். உண்மையாகவே தேவனுடைய ஆவியானவரால் நாம் நடத்தப்படுகிறோமே ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், குற்றப்படுத்த மாட்டோம். அதற்கு பதிலாக அவர்களுக்காக ஜெபிப்போம், அவர்களுக்காக பாரப்படுவோம், அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாய் ஆபிரகாமை போல. பின்னும் கர்த்தருக்கு முன்பதாக ஆபிரகாம் நின்றானே, எதற்காக? தனக்காக அல்ல, லோத்துக்காக, தன்னை விட்டு பிரிந்து சென்றவனுக்காக. அவன் தன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் அவரும் நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. நீதிமானாகிய ஆபிரகாம் நீதிமானாகிய லோத்திற்காக தேவ சமூகத்தில் நின்றான். எதற்காக? குற்றப்படுத்த அல்ல, அவனுக்காக ஜெபிக்க. ஏதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். இந்த ஆபிரகாமை தான் கர்த்தர் தன்னுடைய சிநேகிதன் என்று வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில பிறருடைய தவறுகளை, குற்றங்களை நாம் அறிந்தோமையானால் அதுக்காக நாம் என்ன பண்ணணும்? அவர்களுக்காக மரித்து உயிர்த்த பிதாவின் வலது பாசத்தில் வேண்டுதல் செய்கிற கர்த்தர் அவர்களை மன்னித்து அவர்களை தம்பக்கமாய் திருப்பும்படியால் தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். ஜெபிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு அதை விட்டுணும். அதை என்ன பண்ணக்கூடாது? பிரேயர் ரிக்வெஸ்ட்ங்கிற பேர்ல மற்றவங்க கிட்ட அதை தூச்சி தெரியக்கூடாது. இன்னைக்கு புறம் கூறுகிற அந்த சுபாவத்தை பிரேயர் ரிக்வெஸ்ட்ங்கிற பேர்ல அநேகர் என்ன பண்றாங்க? தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துறாங்க. தங்களுடைய காரியத்தை மற்றவர்களிடத்தில் ஜெபிக்கும்படியா சொல்ல வேண்டுமானால் நம்ம கர்த்தர் கிட்ட கேட்கணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அனுமதிக்கலாம் அதை சொல்லக்கூடாது. அப்படி தங்களுடைய காரியத்தை மற்றவர்களிடத்தில் ஜெபிக்கும்படியாய் கேட்க தேவனுடைய அனுமதி வேண்டுமே. ஆனால் மற்றவர்களுடைய காரியத்தை அவர்களுடைய அனுமதி இல்லாமல், அவர்களை நடத்துகிற தேவனுடைய அனுமதி இல்லாமல், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? பிரேயர் பண்ண சொல்லக்கூடாது. நமக்கு தெரியுதா? நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். அதை இன்னொருத்தங்க கிட்ட சொல்லிதான் அவங்களும் ஜெபிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நாம் உண்மையா ஜெபித்தோமையானால் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களை மன்னித்து மாற்றி தம்பக்கமாய் திருப்ப கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் இதை வந்தவர்களா யாரையும் குற்றப்படுத்தாமல் நாம் அளக்கிற அளவின்படி நாம் அழைக்கப்படக்கூடாது என்றால் கர்த்தர் நம்முடைய மிகுந்த கிருபையால் தேவஜனங்களாகி நமக்கு இரக்க பாராட்டி நம்முடைய தப்பிதங்களை நமக்கு மன்னித்து முடிவு வரைந்த நிலை நின்று நித்திய ரட்சிப்பாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நம்மை சூழ்ந்திருக்கிற தேவனை அறிந்த ஜனங்களும் அறியாத ஜனங்களும் அவர்களுடைய தப்பிதங்களை அவர்களும் கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு முடிவு வரைந்த கர்த்தருக்குள் நிற்கவும் நித்திய ரட்சிப்பாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் நாம் அவர்களை குற்றப்படுத்தாமல் அவர்களுக்காக ஆபிரகாமை போல பின்னும் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று தனித்திருந்து அவர்களுக்காக ஜெபிக்க நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான சுபாத்தியுடைய தேவஜனங்களால் ஆபிரகாமை போல நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை அவருடைய அன்பின் அடையாளமாய் அவருடைய சிநேகிதர்களாய் அவருடைய வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் முடிவு வரைக்கும் நிலைநிற்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வது அதிகரிச்சு. தேவஜனங்களாகி நாம் இதை வந்தவர்களாய் இந்த வசனத்தை கீழ்ப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் பெரிய ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பல